வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக கேது பகவானை பார்ப்போங்க. கேது பகவான் உங்களுக்கு 7வது இடத்துல தான் இருக்காங்க. பொதுவாக ராகு கேதுக்கள் 7வது இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடை உருவாக்கும், சண்டை சச்சரவை உருவாக்கும், அதே மாதிரி பிரிவினையை சிலருக்கு உருவாக்கி விட்டுரும். அதனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில கணவன் மனைவிக்கு தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். தகாத உறவுன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரியா? அதாவது தேவையில்லாம கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுடைய சவகாசம் ஏற்படுறது, அதனால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வர்றது, அதுதான் தகாத உறவு. அதனால அடுத்தவங்களோட பேசி பழகிறத குறைக்கணும். அப்படி குறைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம புலம்புறதை தவிர வர்றதுக்கு முதலே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது, சரிங்களா? சரி, இது எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது மீனராசிக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும், ஆனா நிறைய பேத்துக்கு நடக்கும், சரிங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, 7.5 சனி என்ன செய்யும்? வாழ்க்கையவே கவுத்துருமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கெல்லாம் அப்படிலாம் பண்ணாது. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு விரையச்சனி தான் வந்திருக்கு. விரையச்சனி என்ன பண்ணும்? மருத்துவ செலவுகளை கொடுக்கும். நமக்கோ நம்ம குடும்பத்தில் யாருக்கும் மருத்துவ செலவுகள் வரும். அடுத்து வண்டி வாகனத்தின் மூலமாக செலவுகள் வரும். ஏற்கனவே வண்டி வச்சிருந்தோம்னா அந்த வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அல்லது ஒரு சிலர் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வாகனத்தினால வண்டினால விரயங்களை ஏற்படும். இதைத்தான் அந்த 7.5 சனி செய்யும், வேற ஒன்றும் செய்யாது. அதனால 7.5 சனி பற்றி பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, சரிங்களா? 2ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. தனாதிபதி சிறப்பாக இருக்கார். அப்போ தனாதிபதி சிறப்பாக இருக்கனால இந்த மாசத்துல பணவரவு நல்லா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி பணம் வரும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்சி சிலருக்கு பணம் வரும். சிலருக்கு தொழில் நல்லா நடந்து பணம் வரும். ஆக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி கடன் காட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்குடைய யோகமும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க கூட நமக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, கோபதாபம் வரும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் பண்ணுற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும், சரிங்களா? அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு. அதனால அவங்க ஒரு கோபப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துச்சுன்னு கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அல்லது பொருளோ சொத்தோ இழப்பீடு ஏற்படலாம். அதனால அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான். 10ஆம் அதிபதி குரு பகவான் 3வது இடத்துல தான் இருக்கு. அப்போ தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம் நல்லா தான் இருக்கு. அப்போ தொழில் ஸ்தானத்துல நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? 5வது இடத்துல சூரியன் இருக்காரு பாருங்க. 5வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதானா? நல்லதுதான். பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கு பாருங்க. அதுவும் பிள்ளைகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 5வது இடத்துல புதன் இருக்கிறது நல்ல அறிவை கொடுக்கும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு தோணும். அரசாங்கத்தில் உதவி வாங்கணும்னு தோணும், அரசாங்கத்தில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு தோணும், இந்த மாதிரி ஏதாவது தோணும். அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க போய் செஞ்சால் கை கொடுக்கும் அந்த காரியம். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக வாங்கிக்கலாம். பிள்ளைகளுக்கு கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வரும். அவங்களே படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுடைய கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆக கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வாங்க அவங்க. அதே மாதிரி உறவை பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சரிங்களா? உறவுகள் சிலருக்கு பகையா இருக்கும். அந்த பகையான உறவுகளை சரி செய்யணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அலைச்சல் திருச்சல் இந்த மாதம் நிறைய இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அடிக்கடி லீவ் போடுவாங்க, வேலைக்கு லீவ் போடுவாங்க, அல்லது தொழில் செஞ்சால் லீவ் போடுவாங்க. அதனால அவங்களுடைய வேலையை உருப்படியாக இந்த மாதம் கொஞ்சம் கவனிக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சரிங்களா?
அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் திருமணஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதுசாக வந்து திருமணம் பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக அந்த திருமண பாக்கியம் எல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மீனராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால மீனராசிக்காரவங்களுக்கு பல அற்புதமான நிகழ்ச்சிகள் இந்த ஆடி மாதத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மீனராசி நண்பர்களே.